அதிமுகவில் அடுத்த முதல்வர் யார்? சசிகலா போட்ட அரசியல் ஸ்கெட்ச். அடுத்து நடக்க போவது என்ன? அதிமுகவில் மீண்டும் அரசியல் புயல் வீச தொடங்கியுள்ளதா? தொடர்ந்து பின்னடைவுகளுக்கு மத்தியில சசிகலா மீண்டும் ஆக்டிவாக களமிறங்கியுள்ளதா? வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் புதிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த திடீர் அரசியல் நகர்வுக்கு பின்னால் என்ன காரணம்? அடுத்து அதிமுகவில் என்ன நடக்கப் போகிறது என்பதை ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சென்னையில் அதிமுக அரசியலில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நிலையில கட்சிக்குள் குழப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த வண்ணமா இருக்கு. இந்த நிலையில தான் சசிகலா மீண்டும் அதிமுகவில் தனது செல்வாக்கை நிலைநாட்டும் முயற்சியில தீவிரம் காட்டி வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. மன்னார்குடி வட்டார தகவலின்படி அதிமுகவின் சில முக்கிய முன்னாள் அமைச்சர்களை அவர் நேரடியாக தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தியதா சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சி தொடர்ந்தால் அதிமுக மேலும் பலவீனம் அடையும் அப்படின்னு அவர் கருத்து தெரிவித்ததாகவும், கட்சியை திரும்பவும் ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தி உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு அப்புறமா அதிமுக பல்வேறு அணிகளாக பிரிந்து அரசியல் சவால்களை சந்திச்சு வருது. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் போன்ற முக்கிய தலைவர்கள் தனித்தனியாக செயல்பட்டு கட்சியின் பலத்தை கணிசமாக பாதித்ததா அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. அதுக்கப்புறமா நடைபெற்ற தேர்தலிலும் அதிமுக எதிர்பாராத வெற்றியை பெற முடியாமையே போயிடுச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதால கட்சியின் அரசியல் செல்வாக்கு குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துகிட்டு தான் இருக்கு. இந்த நிலையில தான் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட சில மூத்த நிர்வாகிகள் கட்சியை திரும்பவும் வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி வந்தாலும் கூட கருத்து வேறுபாடுகள் இன்னும் முழுமையா முடிவுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல சில எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சது அதிமுகவிற்கு மேலும் ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுது. அதிமுகவில் நிலவி வரக்கூடிய இந்த அரசியல் சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் முயற்சியில சசிகலா தீவிரமா இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. தனக்கு எந்த பதவியும் தேவையில்லை அப்படின்னும், ஜெயலலிதா உருவாகிய அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதே தனது ஒரே நோக்கம் அப்படின்னு அவர் கூறியதா தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு நடுவுல சசிகலாவுடன் யாரும் தொடர்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு கட்சி நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பான எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் கூறப்படுது. இதனால அதிமுகவில் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் அதிகரிச்சிருச்சு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.